அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தீபாவளிக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்புல பைசனோட டியூட் படமும் ரிலீஸ் ஆயிருக்குது. பெரும்பாலான ஒரு 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூட தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 100 கோடி படங்கள் கொடுத்திருக்காரு. டூட் படம் நீங்களும் பாத்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல, டூட் படம் தனிப்பட்ட முறையில நம்மளை ஈர்க்கல. அது பாத்தீங்கன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன் நடிக்க ஏதுவான ஒரு கதை தான். திரைக்கதையில கொஞ்சம் சொதப்பிட்டதா எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமா அந்த அமிதாப் பைஜியுடைய அப்பாவாக சரத்குமார், அந்த சரத்குமார் ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செயற்கையா இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய அமைச்சர், அவரை பயங்கரமா பில்டப் பண்றாங்க. ஆனா பல நேரங்கள்ல அவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணுகிற ஒருத்தரா தான் இருக்காரு. இவர் கோமாளியா அமைச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திடீர்னு பார்த்தா ஒரு காமெடி பீஸா தெரிகிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லனா தெரிகிறாரு. அந்த கேரக்டர்லயே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. என்ன சொல்ல போனா அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமே அந்த படத்தினுடைய வேகத்தை குறைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல சரத்குமாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இயல்பா நடிக்க தெரியாது. இந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப செயற்கையா இருக்கும். அதுவே நமக்கு ஒட்டவே இல்லை. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் டிராவலே கொஞ்சம் ஏற்புடையதா இல்லை. ஸோ இதெல்லாம் நமக்கு உறுத்தலாக இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த 2K கிட்ஸுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிப்பதற்கு தியேட்டர்ல பார்க்கும்போது சரத்குமார் ஒரு சீன்ஸ்க்குலாம் எல்லாரும் ஜாலியா சிரிக்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப நமக்கும் அவர்களுக்கும் ரசனையில ஒரு பெரிய மாறுபாடு இருக்கு. நம்ம வெறுமனே பாத்தீங்கன்னா ஒரு கேளிக்கைக்காக படம் பார்க்கிற ஆள் கிடையாது. அதனால நமக்கு பல கேள்விகள், பல பார்வைகள் இருக்கும். ஆனா அந்த பார்வையாளர்கள் அந்த மனநிலையில படம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம 150 ரூபா கொடுத்து வந்திருக்கோம், இந்த ஜாலியா இருந்துட்டு வந்தா போதும், அப்படிதான் அவங்க பாப்பாங்க. பட் நம்மளால அந்த மாதிரி பார்க்க முடியாது. பிசினஸ் வைஸ் அது போதும் இல்லையா? இல்ல, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஃபோர் ரிலீஸ் டேபிள் ப்ராஃபிட்டாவே 35 கோடி ரூபா அந்த படம் சம்பாதிச்சிருச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கே அந்த படத்தின் மீது பெரிய நம்பிக்கை. அதனாலதான் தமிழ்நாடு, ஆந்திராவில் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்றாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா இந்த படம் கை கொடுத்துடுன்னு அவங்க நம்புறாங்க. பட் நமக்கு உள்ள சந்தேகம் என்னன்னா, ஒரு லவ் டுடே மாதிரி, டிராகன் மாதிரி இந்த படம் ஒரு பெருவெற்றி அடையுமா? பிரதீப் ரங்கநாதன் என்கிற நடிகருக்கு இது ஒரு ஹாட்ரிக் வெற்றியை கொடுக்குமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனக்கு. குறிப்பா படம் பார்த்த பலருக்குமே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் விட்டா இந்த படத்துல வேற எந்த ஹீரோயும் யோசிக்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து நீங்க நினைக்கிறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனோம்னா லவ் டுடே, டிராகன், இந்த படத்தினுடைய கிளிப்ஸ் மூணையுமே நீங்க கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு தொகுத்து இப்படி காட்டி இதுல எது எந்த படம்னு கேட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எல்லா படத்துலயும் ஒரே மாதிரியான சிரிக்கிறது எல்லாம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அவருடைய பாடியில எதுவுமே மாறவே இல்லை. ஆனா இதே மாதிரி அவர் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. சீக்கிரமே அவருடைய பாணியை அவர் மாத்தணும். அதுக்கப்புறம் அந்த ஆபாச வசனங்கள் பேசுறது, அந்த எல்லை மீறிப்பு, அதெல்லாம் பெரிய மைனஸா தோணுது எனக்கு. கதை ஸ்டோரி வைஸே நிறைய பேருக்கு நிறைய உறுத்தல் இருந்துதான் நிறைய பேர் சோசியல் மீடியால போறதை பார்க்க முடியுது. இது ஒரு கலாச்சார சீர்கேடா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ரொம்ப ஒரு எக்ஸாஜரேஷனா நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா சரியான விமர்சனமா நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இப்ப நம்மை போன்றவர்களுக்கு அது உறுத்தலா இருக்கும். ஆனா இந்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய உறுத்தலா இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கருத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்க, உடன்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை படிச்சாங்கன்னா, இது ஒரு தப்பா, எதுக்கு போய் ஜெயில போடணும் அப்படிங்கிற மனநிலையை கொண்டவர்களா இந்த தலைமுறை இருக்கு. அதனால அவங்களுக்கு இந்த படத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் ஒரு பெரிய உறுத்தலா இருக்காது. அதை அவங்க பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதை எதிர்க்கலை அப்படிங்கிறதுனாலே அதனால அதுல உடன்பட்டு இதுதான் சரி அப்படின்னு அவங்க சொன்னாதான் நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்கு. பட் நமக்கு அது ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. பெரிய உதாரணம் என்னன்னா, அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் வெளியான மிகச்சிறந்த படங்கள் அந்த படம் ஒண்ணு. அதனுடைய அந்த படத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமாக அன்றைக்கு பேசப்பட்டதே அந்த கிளைமாக்ஸ் தான். என்ன, ஒருத்தர் லவ் பண்ணுவாரு, அதை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கணவர் தன் மனைவியின் காதலை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் காதலனிடமே சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாரு. அப்ப அந்த காதலன் கிளைமாக்ஸ்ல என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் அந்த படத்தையே தூக்கி
நிறுத்திய விஷயம். என்னோட காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனா உங்க மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது அப்படிங்கிற அந்த ஒற்றை வசனம் தான் அந்த மொத்த படமே. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்கு நேர்மாறாக ஒரு படம், அந்த படத்தை இன்றைய தலைமுறை அதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இது கால மாற்றம். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. மமிதா பைஜு அவங்க தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் த்ரோ அவுட்டா வர்றது குறைவு, இவங்க த்ரோ அவுட்டா வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வணங்கான்ல நடித்து அவங்க அதுல இருந்து விலகிட்டாங்க. ஒரு படம் அதுதான் ஜிவியோட நடிச்சாங்க, அது பெருசா கவனத்தை கவரல, தெரியாது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சது பிரேமலு படத்துக்கு பிறகுதானே. இது நீங்க சொல்ற மாதிரி ஆஃப்டர் பிரேமலு மமிதா பைஜு நடிச்ச படமா கணக்குல எடுத்துக்கலாம். அதே நேரம் பிரேமலுல இருந்த அந்த சாமிங் இதுல இல்ல. அது என்ன காரணம், எங்க அது தவறு நடந்துச்சுன்னு தெரியல. அந்த படத்தில் பார்த்து மமிதாவுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அதை இவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்கிறது தெரியல. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மமிதா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ஜாதிய ஆணவ படுகொலை அந்த சப்ஜெக்ட் பெரிய ஹீரோக்கெல்லாம் தொடர்றதுக்கே யோசிப்பாங்க. நான் தைரியமா பிரதீப் இப்பதான் வளர்ந்து வராரு, 100 கோடி படங்கள் கொடுத்துட்டாரு. அவர் படங்களை கொண்டாடுறாங்க 2K கிட்ஸ் எல்லாம். சோ தைரியமா இப்படி ஒரு கான்செப்ட் நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? டயலாக்லாம் சொல்றாரு, நான் இந்த அளவுக்கு கலாச்சார சீர்கேடுக்கு நான் காரணமே நீங்க தான், இந்த சமூகம் தான், நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி இவ்வளவு தைரியமா நடிச்சாரு நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்குங்கிறத இப்ப நீங்க சொல்லிதான் நமக்கு மைண்ட்ல வருது. என்ன காரணம்னா இத கீழே தள்ளிட்டு மற்ற விஷயங்கள் தான் அந்த படத்துல மேலோங்கி இருக்கு. இது சொல்ல போனா அந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட போய் கேட்டா கூட இந்த விஷயம் படத்துல இருந்துச்சான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. என்ன காரணம், இது போற போக்குல ஒரு டயலாக்கா அப்படி போயிட்டே இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாரி செல்வராஜ் படத்துல ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு டெப்தா பேசுற மாதிரி இந்த படத்துல அது பேசப்படல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய குழந்தைய சுமக்குது, இது தெரிஞ்சு இவன் கல்யாணம் பண்றான், திருப்பி அவங்ககிட்ட சேர்த்து வைக்கிறாங்கிற இந்த லைன் தான் பெருசா பேசப்படுமே தவிர அதுக்குள்ளார அந்த அண்டர் கரண்டா இருந்த இந்த விஷயங்கள்லாம் பெருசா அதான் இல்லையா? சரத்குமார் வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணா நான் விட மாட்டேன் அப்படிங்கறதே ஒரு அதுதான் அது பெருசா நிக்கவே இல்லை. என்ன காரணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சரத்குமார் கேரக்டர் ஒரு நேர்த்தியா இல்ல. நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு பெரிய மந்திரியா இந்தியா முழுக்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேன் இந்தியா செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கான மந்திரி. அவர் நார்மலா ஒரு டுபாக்கூர் மந்திரி எல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சாதி பிடிமானத்தை காட்டுற ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத இவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டணும்? கேட்டா சொந்தம் விட்டு போக கூடாது. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வாழும் போது இந்த மாதிரியான ஒரு காரணத்தை வச்சு இவருக்கு உங்க பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அதுக்கு அடுத்து நீங்க அவ்வளவு தெளிவா பேசுறவரு உங்க பொண்ணு அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவன் நிராகரிச்சுட்டான்னு தெரிஞ்சும் போது நீங்க ஏன் கம்முன்னு இருந்தீங்க? அப்பயே கூப்பிட்டு 4 சாத்தி கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே? அதனால அந்த கேரக்டர் ஒரு பெரிய டெப்தா இல்லை. சோ அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் பெருசா நோட்டீஸ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். டீசல் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஹரிஷ் கல்யாண். எனக்கு முந்தைய படங்கள் லப்பர் பந்து பெரிய அளவு வெற்றி, பார்க்கிங் வெற்றி. ஆனா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது நினைக்கிறீங்களா? படத்துக்கு அதான் படத்துக்கு ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு உருவானது, ஏற்கனவே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. டீசல் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால எடுக்கப்பட்டு வியாபாரமாகாம அப்படியே பெண்டிங்ல இருந்தது. முக்கியமா அந்த டிஜிட்டல் சாட்டிலைட்லாம் விற்கல. அதனாலதான் அவங்க இவ்வளவு நாட்களை கடத்தி இப்ப ஒரு வழியா தீபாவளிக்கு விட்டுருக்காங்க. பட் அதே நேரம் அந்த படத்துல உள்ள கோளாறு என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்காங்க. ஆனா அதை ஒரு 100% நேர்மையோடு நேர்த்தியோடு அந்த படத்தை சொல்லலை. என்ன ஒருவேளை இது சென்சார்ல மாட்டிக்கும்னு நினைச்சாங்களா, இல்ல இந்த விஷயத்த நம்ம 100% டிரான்ஸ்பரண்டா எடுத்தா இதில் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு பெரிய மனிதர்களா இருக்கிறவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அதை ஒரு மாதிரி சினிமாத்தனமா அப்படி பூசி மெழுகி எடுத்துட்டாங்க. சோ அதுதான் அந்த படத்தினுடைய கோளாறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 3 படங்கள்ல பைசன் தான் வெற்றி படமா மாறும் நினைக்கிறீங்களா? அதாவது கமர்ஷியலா பாத்தீங்கன்னா பைசனும் டூடும் அதுதான் இப்போதைக்கு ரேஸ்ல இருக்கு. இதுல எது அதிக நம்பர் அப்படிங்கறத இனிமேதான் தெரியும். துரதிர்ஷ்டவசமாக டீசல் அந்த போட்டிக்குள்ள இல்ல. இந்த 2 படத்துல எது கமர்ஷியலா பெருவெற்றி அடையுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு தெரியும்.